வணக்கம் லிசனர்ஸ். பழமொழி கதைகள் அங்கத்தில் இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு சிவந்த பழத்தின் கருப்பு முகம். ராஜலிங்கம் அந்த ஊரின் மிகப்பெரிய மரியாதைக்குரிய மனிதர். அவர் எப்போதும் தூய்மையான வெள்ளை உடைகளை அணிந்தார். அவர் முகம் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும். ஊர் மக்கள் அவரை ஒரு தெய்வமாக பார்த்தார்கள். யாராவது கஷ்டம் என்று வந்தால் ராஜலிங்கம் மாறுதல் சொல்வார். பணம் முக்கியமில்லை தம்பி, குணம்தான் முக்கியம் என்று மேடைகளில் பேசுவார். அவர் ஒரு பெரிய அறக்கட்டளை நடத்தினார். அனாதை இல்லங்களுக்கு உணவு வழங்கினார். மக்கள் அவரை புனிதர் என்று அழைத்தார்கள். அந்த ஊருக்கு புதிய காவல் ஆய்வாளர் வந்தார். அவர் பெயர் வெற்றிமாறன். வெற்றிமாறனுக்கு ராஜலிங்கத்தின் செயல்பாடுகளில் சந்தேகம் வந்தது. ராஜலிங்கத்தின் அறக்கட்டளைக்கு வெளிநாடுகளில் இருந்து நிறைய பணம் வந்தது. அந்த பணம் எங்கே போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. வெற்றிமாறன் ரகசியமாக புலனாய்வு செய்தார். ராஜலிங்கத்தின் அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகள் வேலைக்கு அனுப்பப்படுவதை கண்டறிந்தார். ஒரு நாள் நள்ளிரவு ராஜலிங்கத்தின் குடோனில் ஒரு சோதனை நடந்தது. வெளியே அது ஆன்மீக புத்தகங்கள் வைக்கும் இடமாக தெரிந்தது. ஆனால் உள்ளே சோதனை செய்த போது அதிர்ச்சியான உண்மைகள் வெளிவந்தன. அங்கிருந்த பெட்டிகளுக்குள் போதைப் பொருட்கள் இருந்தன. கடத்தல் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. ராஜலிங்கம் ஏழைகளுக்கு கொடுப்பதாக சொன்ன பணத்தை வைத்து நிலங்களை அபகரித்த ஆவணங்கள் கிடைத்தன. ராஜலிங்கம் கையும் களவுமாக பிடிபட்டார். மறுநாள் காலையில் ஊர் மக்கள் காவல் நிலையத்தின் முன் கூடினார்கள். சிவப்பு நிறத்தில் பளபளப்பாக இருந்த அத்திப்பழம் போன்ற ராஜலிங்கத்தை சட்டம் பிட்டு பார்த்தது. உள்ளே இருந்த அத்தனை குற்றங்கள் வெளியே தெரிந்தன. வெள்ளை வேட்டி கட்டிய அந்த மனிதனின் கருப்பு முகம் ஊருக்கு புரிந்தது. மக்கள் காரி துப்பினார்கள். இக்கதை சொல்லும் பழமொழி, அத்தி பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் புழு. பொருள், தோற்றத்தை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது. வெளியில் நல்லவர்களாக தோன்றும் பலரின் உள்ளம் வஞ்சகமும் தீய எண்ணங்களும் கொண்டு இருக்கலாம். லிசனர்ஸ், நாளை புதியதொரு பழமொழி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பழமொழி கதைகள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.